ஒரு சிறிய கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு மிக பிடித்த இடம் கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்துடன் அவன் பேசுவான். அதன் கீழ் உட்கார்ந்து கனவுகளை சொல்லுவான். நான் ஒரு நாள் பெரிய மனிதனாகணும். என் அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும். மரம் அமைதியாக காற்றிலாடியது. அது அவனுடைய ரகசிய நண்பன். காலம் சென்றது. ஆரவ் வளர்ந்து நகரத்துக்கு வேலைக்கு போனான். பணம், வேலை, நண்பர்கள் எல்லாம் கிடைத்தது. ஆனால் அவன் கிராமத்தையும் அந்த மரத்தையும் மறந்துவிட்டான். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய புயல் வந்தது. அந்த ஆலமரம் கடுமையாக சேதமடைந்தது. அதை வெட்ட தீர்மானித்தார்கள். அப்போது வயதான கிராம முதியவர் சொன்னார், இந்த மரம் ஒரு குழந்தையின் கனவுகளை காத்த மரம். அந்த வார்த்தை ஆரவின் மனசை குத்தியது. அவன் உடனே கிராமத்துக்கு வந்தான். அவன் அந்த மரத்தை பார்த்தபோது அதன் தண்டு உடைந்திருந்தது. அவன் அருகே சென்று கை வைத்தான். அவன் கண்களில் கண்ணீர். அந்த நேரம் காற்று வீசியது. மரத்தின் ஒரு உலர்ந்த கிளை கீழே விழுந்தது. அதில் ஒரு சிறிய காகிதம் கட்டப்பட்டிருந்தது. அவன் அதை திறந்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ உயரம் சென்றாலும் உன் வேர் எங்கே என்பதை மறந்துவிடாதே. ஆரவ் அதிர்ச்சியடைந்தான். அது அவன் சிறுவயதில் எழுதிய வார்த்தைகள். அவன் மரத்தை வெட்டவிடவில்லை. அதை சிகிச்சை செய்து காப்பாற்றினார். இனி அவன் மாதம் ஒரு முறை கிராமத்துக்கு வந்து அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்து புதிய குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வான். அவன் உணர்ந்தான், வெற்றி என்பது உயரமல்ல, வேர் மறக்காமல் இருப்பதுதான் உண்மையான வெற்றி. நெறி: நாம் எவ்வளவு உயரம் சென்றாலும் நம் ஆரம்பத்தை மறக்கக்கூடாது.